அடுத்தது நம்ம கட்மேன் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டாரு. பலாப்பழ கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கட்டிங்கை போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது 3வது 4வது கட்டிங்லாம் போட வேண்டியதான். அதாவது அண்ணாச்சி பழ கட்டிங்க சொன்னேன். ஒன்று எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுத்தது எடுத்து இதை வெட்ட வேண்டியதான். இன்னைக்கு உள்ள இதெல்லாம் தொடச்சிட்டாரு நம்ம பாலா அவர்கள். இந்த ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் இப்போ இது என்ன இதாகிட்டு ஒழுகிக்கிட்டே இருக்குமா? இதுதான் பால். அந்த பாலாட்டம் வர்றது வந்து இப்போ தொடச்சிட்டாங்க அந்த ஏப்பர் ஷீட்டில். அதாவது இங்கே இருக்கும். சரி, டஸ்ட்பின் இல்லைங்க, இது நம்ம தனியாக நிப்பான் பெயிண்டோட குண்டா, நிப்பான் பெயிண்டோட டப்பாவில் அப்படியே போட்டாச்சு. கத்தி மனையா இருக்கா? இந்த கத்தி பத்தாதா? இந்த கத்தி கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க, உள்ளே போவேன். அதனால வந்து ஓட்டைக்குள்ள போகாது. பலாப்பழம் பெருசாக இருக்கு. நிறையா பேத்துக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்தது அப்படியே பலாப்பழத்தை 2ஆ பிரேக் பண்ண வேண்டியதான். வானம் தாண்டி வாழ்விலே வீட்டில் பாட்டு கேட்டேனுங்க, அந்த வைபிள் அப்படியே பாடிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான், லான்ச் பண்ணிட்டாப்ல. அடுத்து இந்த இதெல்லாம் துடைக்கணுமா? அதெல்லாம் தொடச்சிட்டு கட் பண்ணணும். அதெல்லாம் துடைச்சிட்டா வந்து அப்படியே கட் பண்ணுறப்போ ஒழுகாமல் இருக்கும். நீ அவ்வளோதான், கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த பேப்பரை வச்சு அப்படியே துடைச்சிட்டாங்கன்னா வேலை பண்ண தெரியாதவங்களா கற்றுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டு போங்க. ஆமாம். கத்தி கொஞ்சம் முன்னே அப்படிங்க. நீங்கள் இது பண்ணுறவங்க கத்தி நல்ல ஒரு வெல் ப்ரிப்பேர் கத்தியாக எடுத்துக்கோங்க, நல்லா ஷார்ப்பான கத்தியாக. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணிடணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எண்ணெய் நிறையா துறவிக்கணும் கத்தியில் தேங்காய் எண்ணெய் துறவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதில் நல்ல எண்ணெய் இதெல்லாம் துறவினீங்கன்னா பழம் கெட்டு போயிடுமா? கெட்டு போய் கசப்பு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய்னா நீங்கள் அதே நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ஒன்றும் அவ்வளோக்கு தெரிஞ்சுக்காது. வேறு கடல எண்ணெய் இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அது சாப்பாட்டுக்காகவுமே அப்படியே பிசு பிசு நேரம் ஒட்டும், பிசு பிசுன்னு ஒட்டும். ஒட்டாதுங்க. அடுத்தது வந்து நீங்கள் நல்ல ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டிங்கன்னா அதே போதுமான அளவு. அப்புறம் வந்து கட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் கட் ஆகும். இதில் வந்து இப்படி எப்படி எடுக்கணும்னா தனித்தனியாக வருங்க. அவ்வளோதான், அப்படி தனித்தனியாக வந்துடுச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருச்சு நமக்கு ஒரு துண்டு பீஸை. இதெல்லாம் முன்னே அந்த கேப் கட்டணுங்களா, அந்த கேப்பில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதே வேறு லெவலில் இருந்துச்சு.
இப்போ வந்து முழுசா எல்லாத்தையும் சாப்பிட்டு வேற லெவலில் சுவைப்போம். இது ஒரு பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. 4ஆக கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது இடையில இந்த தண்டை மட்டும் வெட்டுற மாதிரி இருக்கும். ஏன் பழம் அன்னைக்கு அவன் வெட்டினார்ல, அந்த தண்டை மட்டும் வெட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் தட்டு அதை வெட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஈஸி. வெட்டிட்டோம்னா அப்புறம் மாங்காவை வந்து நீங்கள் கட் பண்ணி, அதாவது ஸ்லைஸோட விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் தோலை வந்து ஸ்லைஸே அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லைஸோட அந்த லோகோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மாங்காய் வந்து அந்த படத்துல இருந்து பாக்ஸாக கட் பண்ண மாதிரி. அது மாதிரி இந்த இது வந்து அப்படியே எடுத்து இப்படி நல்லா அந்த அன்னைச்சு பழதுன்னா இப்படி எடுத்துட்டீங்கன்னா வந்துடும். பலாப்பழம் பேரை மறந்துடுறாங்க. பலாப்பழம் இதெல்லாம் நம்ம இங்கே கிடைக்காதுங்களே, டான்சர் பிளேஸ்ல கிடைக்காதுல்ல. கொல்லிமலை போனாதான் நம்மளுக்கு வந்து அண்ணாச்சி பழம் பலாப்பழம் ஞாபகம் கிடைக்குங்க. அண்ணாச்சி பழம் அந்த லாகே ஞாபகம் வந்துட்டு இருக்கு நமக்கு. அப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது பீஸா வந்துடும். பலாப்பழம் அவ்வளோதான். ஒரு காவாசி பழத்துல இப்போ காவாசி முடிஞ்சதுங்க. ஆமா, பழத்துல காவாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானே வந்து அது பலாப்பழம்னு மெமரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அப்போ சாப்பிடலாம், இன்னும் வீடியோ முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே இருக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். அடுத்த காவாசிக்கு இப்போ போகணும். எல்லா பழத்தையும் எடுத்துட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ இன்னும் போய்கிட்டே இருக்க போகுது. அவ்வளோதான். டப்பா தீந்துருமா? என்ன டப்பா இல்லை இருக்குமா? இருக்கும் பார்த்துக்கணும். பழம் எடுத்துடலாம்ல. அடுத்த சுற்றுக்கு போறாரு. மொத்தம் இது 8 சுற்று வரும். இதுல முதல் சுற்றை முடிச்சுட்டாரு. முதல் சுற்றுல எத்தனை பழம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பீஸ் வந்திருக்கு. அதாவது முதல் சுற்றுல இந்த இடத்துல இருந்தது மட்டும். அடுத்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதுல ஒரு 14 28 அப்படியே வந்துருங்க. நம்மளுக்கு மேட்ச் அவ்வளோக்கும் தெரியாது, அதனால ஃபுல் கணக்கு போட தேவையில்ல. கடைசியாக எண்ணிட்டு போட்டுக்கலாம். சரியான முன்னைங்க ஒன்றும் பண்ண முடியல. பலாப்பழம் வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் அமுச்சு விடுங்க. பலாப்பழம் வச்சுருக்கவங்களுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா பாலா வெட்டுறது சரியா இல்லையான்னு அவங்க கிட்ட கேட்டு அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் அவங்களையும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, 2 சுற்று முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் நாங்கள் வெட்டிகிட்டு இருக்கிறதோட வியூவு. இது மட்டும் வியூ இல்லை, நாங்கள் சுற்றி பார்க்குற வியூவையும் காட்டலாமேன்ட்டு உங்ககிட்ட காட்டினோம். இது பார்த்தீங்கன்னா 2 சுற்று முடிஞ்சிச்சு. 2 சுற்று முடிஞ்சது போல் இதான் மிச்சம். இந்த மிச்சத்தை வச்சு, அதாவது இதில் கொட்டை வரும் இந்த மாதிரி, இதை வச்சு குழம்பு பண்ணலான்னு எனக்கு தெரியும், சொல்லிட்டேன். ஆனால் இதை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த சரௌண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி மாடு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வந்து தந்துடுறோம். கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வந்து 2 நாள்லேயே போடணுமே, நாளைக்கே போடணுமே. பரவாயில்ல விடுங்க. உங்களுக்கு மிச்சம் இருந்தால் அது ஆட்டுக்கும் போடலாம், மாட்டுக்கும் போடலாம். எங்கேயாச்சும் இருந்தால் வாங்கிக்கோங்க ஆடு மாடுக்கு. ஆமாங்க, நான் வந்து சரி இன்ஸ்டாவில் போட்டுடலாம். இன்ஸ்டாவில் டிஎம் போட்டுடலாங்க. டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இதுதாங்க மிச்சம். இப்படியே வர வச்சுறேன். ஓகே, அடுத்தது போகிறோம். சொன்ன மாதிரி இது இப்படி வரும். இதான் ஃபர்ஸ்ட் டைப். இந்த சைடு ஃபர்ஸ்ட் டைப். இந்த சைடு ஃபர்ஸ்ட்
சப்ஸ்கிரைபர் சொல்கிற முடிவு தான். சப்ஸ்கிரைபரே எல்லாம் 2 நாள் கழிச்சு நீ எல்லாம் வயிற்றுக்குள்ளேயே போயிடும் அப்போ வந்து சொல்லுவாங்களா? ஓகேங்க, சொன்ன மாதிரி இது அப்படியே 3வது சுற்று இது. இந்த இதில் இந்த கொட்டையை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த கொட்டையை வச்சு குழம்பு பண்ணலாம். அது எப்படி என்ன அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை வச்சு எங்கள் அம்மா ஒரு குழம்பு பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் அவ்வளோக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். ஹோட்டலில் இருக்கிறது தான் விரும்பி சாப்பிடுவேன். பலாப்பழத்தை உரிக்கிற மாதிரி நிறையா உரிக்கலாங்க. மாம்பழத்தை சொன்னேன். மாம்பழத்தை வந்து முழு மாம்பழத்தை மாம்பழமாக கட் பண்ணிட்டு அதில் வந்து அப்படியே கத்தியை வச்சு டேஷாக போட்டு இது பண்ணுவாங்க. நயன்தாரா அக்கா கூட சாப்பிடுவாங்க. என்னது? மாம்பழத்தை. ஓ, நயன்தாரா அதில் இல்லை வேற யாரும் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நயன்தாரா அதில் ஸ்லைஸ் விளம்பரம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அப்படியே பாக்ஸாக வந்துடும். இது 4வது சுற்று. ஓ, 4வது சுற்று வந்துச்சா? 3வது சுற்று முடிஞ்சிருச்சு. 3வது சுற்று முடிஞ்சிருச்சுங்க. மறந்துட்டேன். கொஞ்சம் அவர் சாப்பிட்றது சொன்னார், அதில் கொஞ்சம் ஆர்வமாயிட்டேன். அதாவது இது ஒன்று கம்ப்ளீட் பண்ண 7 நிமிஷம் ஆகுதுங்க. ஒரு பழத்தை எடுக்க 2 நிமிஷம். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா வந்துடும். 14 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 7 நிமிஷம் ஒரு இந்த ஒரு சுற்றை வெட்ட. இதில் 14 பழம் இருக்குது. அந்த 14 பழத்தை எடுக்க 7 நிமிஷம் ஆகுதுங்க. அதை தான் சொன்னேன். இது 4வது சுற்று. ஓ, 4வது சுற்று வந்துச்சா? 3வது சுற்று முடிஞ்சிருச்சு. 3வது சுற்று முடிஞ்சிருச்சுங்க. மறந்துட்டேன். கொஞ்சம் அவர் சாப்பிட்றது சொன்னார், அதில் கொஞ்சம் ஆர்வமாயிட்டேன். அதாவது இது ஒன்று கம்ப்ளீட் பண்ண 7 நிமிஷம் ஆகுதுங்க. ஒரு பழத்தை எடுக்க 2 நிமிஷம். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா வந்துடும். 14 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 7 நிமிஷம் ஒரு இந்த ஒரு சுற்றை வெட்ட. இதில் 14 பழம் இருக்குது. அந்த 14 பழத்தை எடுக்க 7 நிமிஷம் ஆகுதுங்க. அதை தான் சொன்னேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட நிலைமைக்கு போயிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா குமிஞ்சிருச்சா? பலாப்பழங்க, வேற லெவலாக பலாப்பழத்தை பார்த்துக்குங்க. இதான் பலாப்பழம் குமிஞ்சிருக்கு நம்மக்கிட்ட. வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், டோர் டெலிவரி பண்ணப்படும். தேவையான பொருட்கள் இதுதாங்க. ஒரு பேப்பர் கீழே போட்டு விரிச்சுக்க, அப்புறம் கத்தி அறுக்க, இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒட்டாமல் இருக்க. இந்த 4 ப்ராப்பர்ட்டி, இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இப்படி ஆகும், அப்புறம் இப்படி ஆகும், அப்புறம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாலா மாதிரி மெடிக்கல் படிச்சிருந்தா தான் அதெல்லாம் காட்ட முடியும். வயிற்று கிழிச்சு. சரி, ஓகேங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஸ்ரீ மற்றும் பாலாவின் கை பக்குவங்கள்.